விமுஞ்சன் பாஷ்பாம்பஹ கதமபி நிஜாபீஷ்டவரத பிரதாபங்கா சங்கா தரளிதமனா லக்ஷ்மணமுனிம் அதாத் காஞ்சீபூர்ண பிரமுக முகமாலோக்ய பகவான் ஜவாதேனம் லப்த்வா நிதிமிவச விஜ்ஞப்தி கிருதகாத். ராமானுஜனை தாரும் என்று திருவரங்கப் பெருமாள் கேட்ட மாத்திரத்தில் இடியால் தாக்குண்டதை போன்ற வரதர் நிலை குலைந்து தான் போனானே. இரு கரம் கூப்பி ஆச்சித்தானே. நகலுவிதரேயம் யதிபதி, வேண்டாம் அவனை கேட்காதீர்கள், அவனை கேட்காதீர்கள் என்ற பொழுது உலகமே கலங்கி நின்றுடாம். விமுஞ்சல் பாஷ்பாம்பஹ கதமபி, எப்படியோ தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான் வரதன். எப்படித்தான் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டானோ தெரியவில்லை. இப்பொழுது சொல்வதற்கும் நம்மால் ஏவில்லையே. வரதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது என்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். என் வரதன் முத்தி மழை பொழியும் முகில் வண்ணன், இன்றைய தினம் அவருடைய கண்களில் கண்ணீர். அடடா, அன்று மகாபலியை வஞ்சனை செய்வதற்காக நாம் ஒரு சின்ன பிரம்மச்சாரி வேஷத்தில் சென்று கடைசியில் நாம் ஓங்கி உலகளந்த உத்தமனாகவும் அவனை குனிய வைத்தோம். நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு சக்கரவர்த்தியாக இருந்தவரான மகாபலியினிடத்தில் நாம் மான்குரலாக சென்று கடைசியில் அவனை வஞ்சித்து நாம் நிமிர்ந்து அவனை குனிய வைத்தோம். அதற்குத்தான் தெய்வம் இப்பொழுது நம்மை பழிவாங்குகிறதோ. இதுவரையிலும் நிமிர்ந்த நடையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் நின்ற நாம் குனிந்து விட்டோம். கல்லும் கரையும் படி கானத்தில் சிறந்தவரான அரையர் நிமிர்ந்த பார்வையுடன் துணிவுடன் தன்னை எதிர்த்து நிற்கிறாரே என்று வரதன் நினைத்தானாம். மகாபலியை தான் வஞ்சித்ததற்கு காலம் காத்திருந்து காத்திருந்து இப்பொழுது அர்ச்சாவதாரத்தில் தன்னை பழிவாங்குகிறதோ என்னும் எண்ணம் வரதன் உள்ளத்தில் நிழலாடியது. ஐயோ, இந்த குழந்தையை விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும்? நம்பிகளே, நம்பிகளே, அருகில் இருந்த திருக்கச்சி நம்பிகளை பார்த்த வரதன் பரபரப்புடன் அருளி செய்தான். நம்பிகளே, நீங்கள் உங்களுடைய அளவந்தார், உங்க ஆச்சாரியன் அளவந்தாருடைய சிஷ்யர் தானே, அவரிடத்தில் நீங்கள் 2 வார்த்தைகள் சொல்லுங்களேன் என்று அங்கே நம்பிகளிடத்தில் கேட்ட பொழுது அவர் என்ன சொல்ல முடியும்? வரதனுடைய நிலை கண்டு அவனுக்கு வாட்டம் தீருவதற்காக திருவாலவட்டம் கைங்கரியம் செய்யும் நம்பிகள் கையில் இருந்த அந்த ஆலவட்டம் நம்பிகள் கண்ணீரில் நனைந்ததினாலே அது வாட்டம் அடைந்தது. ஸ்ரீ பார்ஸ்வமாக எதற்கும் தன் அருகில் இருந்து கொண்டு சிபாரிசு செய்யக்கூடிய அந்த பெருந்தேவி இதுவரையிலும் ஜீவாத்மாக்களை தன்னிடத்தில் சேர்ப்பதற்கு சிபாரிசு செய்யக்கூடியதன அந்த பெருந்தேவி முதல் முறையாக தனக்கு ஒரு சிபாரிசு செய்ய மாட்டாளா என்னும் எண்ணத்துடன் வரதன் அவள் கைப்பற்றினான். பெருந்தேவி, பெருந்தேவி, நீ ஒரு வார்த்தை சொல்லேன். நீ சொன்னாயானால் அந்த அரையர் கேட்பார். வேண்டுமானால் நீ ஒரு சில காலம் அங்கே திருவரங்கத்திற்கு சென்று இருந்து விட்டு வருகிறாயா? வரதன் இவளை விட்டாலும் விடுவானே தவிர்த்து நகலுவிதரேயம் யதிபதி, ராமானுஜனை விடுவதற்கு அங்கே தயாராக இல்லையாம். அரையரோ, வரதா, ராமோ திருநாபிபாஷதே என்பதை கேள்விப்பட்டது இல்லையா? ராமன் 2வது பேச்சு பேச மாட்டான். சத்தியசந்தன் அந்த ராமன் நீதானே? அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்ததிலோ நீதானே வரதா? எங்கள் திருவரங்கத் தெருவில் ரங்கநாயகி தாயார் இருக்கும் பொழுது எங்கள் திருவரங்கத் தெருவிற்கு என்ன குறைச்சல்? இந்த மகாலட்சுமியினாலே எங்களுக்கு ஆகக்கூடிய காரியம் எதுவும் இல்லை. ஆனால் நான் எதிர்பார்ப்பது ராமானுஜனை மட்டும்தான், ராமானுஜனை மட்டும்தான். பாலோகி அகிருத வித்யஸ்ச, அவன் சிறுவனாயிற்றே, அவனுக்கு இன்னும் வித்யாபியாசம் பூர்ணமாகவில்லை. நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எங்கள் ஆளவந்தார் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். முரட்டு பிடிவாரம் தான் அங்கே அரையருக்கு. ரங்கநாதன் அப்படி தயார் செய்து அனுப்பி இருக்கிறான். ரங்கநாதன் அப்படி ஒரு தயார் செய்து அனுப்பி இருக்கிறான். யாருமே வரதனுக்கு பரிந்து பேசுபவர்கள் இல்லையே. யாருமே அவனுக்காக அவனுடைய பட்சத்தில் பேசக்கூடியவர்கள் இல்லை. கண்களில் கண்ணீர் தரை போட்டு மறைக்கிறது. ராமானுஷா, நான் செல்லவில்லை, நான் செல்ல மாட்டேன், வரதனுடன் தான் இருப்பேன் என்று நீ ஒரு வார்த்தை சொல்லேன் என்பதாக அருகே இருக்கக்கூடிய ராமானுஷரை கேட்கிறார். ராமானுஷர் கல்லாய் சமைந்து விட்டார். என்ன செய்வது என்பது தெரியாமல் ராமானுஜர் அங்கே திகைத்து நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, அன்னைக்கு அன்றைய தினத்தில் வைய மாளிகை பட்ட பாட்டை எப்படி நாம் வர்ணிப்பது?
முடியவில்லையே. என்னென்னமோ சொல்லி பார்த்தால் கூட அரையர் ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியில் வரதன் ஆவேசம் வந்தவனை போல பேசினான். அரையரே, உங்கள் ஊரில் சென்ற பிரச்சாரம் செய்யும் வரதன் என்பவன் பொய்யன். அவன் தொண்டை மண்டலத்தின் அதிபதி இல்லை. இந்த கஷேத்திரத்திற்கு சத்தியவர்த்த கஷேத்திரம் என்பது பெயர் இல்லை. அந்த வரதனிடத்தில் யார் சென்று எதை கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான். அப்படித்தான் அந்த வரதனுடைய நிலை இருக்கிறது. அவன் பொய்யன் என்பதாக நீர் உம்முடைய ஊரில் சென்று எப்படியும் பிரச்சாரம் செய்து கொள்ளும். ஆனால் நான் ராமானுஜனை இனி அனுப்புவதாக இல்லை என்று வரதன் சொன்ன உடனே திருவரங்க பெருமாளையர் வரதனுடைய திருவமண்டலத்தை பார்த்து கை குவித்தார். தன் கைகளில் வைத்திருக்கக்கூடிய தாளத்தை அவன் திருவடியில் வைத்தார். யஸ்ய பிரசாத கலயா பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச வத்தி மூகஹ அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்த்யா தம் தேவமேவ வரதோ சரணோ பிரபத்யே என்று எந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆள வந்தார். இந்த வரதன் திருவடியில் பிரபத்தி செய்தாரோ, சரணாகதி செய்தாரோ, அதே ஸ்லோகத்தை மறுபடியும் வரதனிடத்தில் விண்ணப்பித்து, வரணவெற்பின் மறைமுகிலே, நான் வந்த நோக்கத்தை நீ அறிய மாட்டாயா? அருளாளா, அரங்கன் வேறா நீ வேறா? இரண்டு அர்ச்சாவதார நிலைகளில் இருந்து கொண்டு இரண்டு எம்பெருமான்களாக நீங்கள் நடத்தக்கூடிய இந்த நாடகத்தில் நான் ஒரு கருவிதானே பிரபோ. தியாக தீபமான நீ ராமானுஜனை தந்தருளாவிட்டால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை யாராலே ரட்சிக்க முடியும்? இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்ற வல்லவர்கள் யார் இருக்கிறார்கள்? பொலிக 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 போயிற்று வல்லுயர் சாபம், பொலிக 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 போயிற்று வல்லுயர் சாபம் என்பதாக கலியும் கெட வேண்டாமா வரதா? வரதர் எதிரே அரையர். இப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் பட்சங்களில் உள்ள நியாயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல ராமானுஜன் அரையருடன் கிளம்ப வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனி இந்த காஞ்சி ராமானுஜருடைய வாசஸ்தானம் இல்லை. ஒரு பெண் பிறந்தது என்றால் அந்த பெண் பிறந்தகத்தை விடுத்து புகுந்த வீட்டிற்குத்தானே செல்ல வேண்டும். ஜனகானாம் குலே கீர்த்தி ஆஹரிஷரிமே சுதா, ஜனக மகாராஜருடைய குலத்தில் பிறந்தவள் பெண். இந்த பெண் ஜனகராலே வளர்க்கப்பட்டவள் என்றெல்லாம் அயோத்தியில் உள்ளவர்கள் சீதையின் பிரபாவத்தை பேசும் பொழுது அது ஜனக மகாராஜனுக்குத்தானே பெருமை. அதுபோன்று தான் காஞ்சியில் இருந்து திருவரங்கத்திற்கு சென்று வைஷ்ணவம் வளர்த்தால் அது வரதனின் வைபவம், வைய மாளிகையின் வைபவம். அது ராமானுஜா, அதற்குள்ளாக கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் ராமானுஜர் மடத்திற்கு சென்று அங்கே அவருடைய ஆராத்திய மூர்த்தியான தினந்தோறும் அவர் ஆராதித்துக் கொண்டு வரக்கூடிய பேரருளாள பெருமானை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து விட்டார்கள். வரதன் கைமீறி எதையும் தடுத்து பேச முடியாது. அடி மகாலட்சுமி, மகாலட்சுமி, நாம் ஒன்று செய்யலாமா? அதாவது நாமும் இங்கே உடன் சென்று விடுவோம். திருவரங்கத்தில் சப்த பிராகாரமாமே மிகப்பெரிய மண்டப பிராகார கோபுரங்கள் உண்டே, அங்கே ஏதாவது ஒரு இடத்தில் நாமும் வசித்து விடலாம். அப்பொழுது நமக்கு ராமானுஜனுடைய அண்மை கிடைக்கும் என்பதாக வரதன் மகாலட்சுமியை தயார் செய்கிறான். அவள் மலர்மகள் தன் கைவருட அந்த திருமேனியை சற்றே ஆசுவாசப்படுத்துகிறான். வரதா, இது நியாயமா? தொண்டை மண்டலத்தை விடுத்து நாம் செல்ல முடியுமா? அன்றைய தினம் விந்தியமலை காடுகளில் இருந்து நாம் ராமானுஜனை அழைத்து வரக்கூடிய சமயம் ராமானுஜன் செய்த உபன்யாசத்தின் சீர்மையை கேட்டு கேட்டு நான் சந்தோஷப்பட்டு, ஹே சுவாமி, இந்த பிள்ளை வெகு அழகாக பேசுகிறானே, இவன் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது, பேசாமல் நாம் இந்த குழந்தையை நம்முடன் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அடி, இப்பிள்ளை பேசும் பேச்சை உலகமெல்லாம் கேட்டு உய்யப் போகின்றது, உனக்கு ஏனம்மா இந்த சுயநலம்? நாம் ஒருவரே இந்த பிள்ளையை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டீரே, இப்பொழுது தாங்கள் அனுப்ப மாட்டேன் என்று சொல்கிறீர்களே என்ற பொழுது வரதன் பார்த்தான். பெருந்தேவி, நீயுமா என்னை புண்படுத்துகிறாய்? இப்பொழுது நீ என்னை சொல்லிக் காண்பிப்பதற்கு இதுவா ஒரு தருணம்? இனி எதுவும் பேச முடியாது நினைத்தான் வரதனுக்கு. எத்தனை பேச்சுக்கள் பேசியிருப்பான் இந்த சம்பிரதாயத்திற்காக. அவ்வப்பொழுது ராமானுஜனுடைய சந்தேகங்களை எல்லாம் திருக்கச்சிரம்பிகள் மூலமாக தீர்த்து வைத்த அருளாளன் இன்று ஆறுதல் இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறான்.
வா போயில் நம் ஒரு கால் வந்து போ. விஸ்வாமித்திரர் பின்பு யாகத்தை ரட்சிப்பதற்கு ராமலட்சுமணர்கள் சென்ற நிலையை போன்று இங்கே ராமானுஷன் கிளம்புகிறார். ஹே ராமானுஷா, ஒரு முறை வந்து விட்டு போ. ராமானுஷா, ஒரு முறை என்னை பார்த்து விட்டு போ. வா போயில் நம் ஒரு கால் வந்து போ. ஒருமுறை அரையரே அரையரே, ஒரு நிமிஷம் என் குழந்தையுடன் ஒரு நிமிஷம் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்பதாக அரையரிடத்தில் பிரார்த்திக்கிறார். அரையருக்கு என்ன வரதனையும் ராமானுஷனையும் பிரிக்க வேண்டும் என்னும் எண்ணமா? தெய்வ சங்கல்பம். அந்த தெய்வம் தானே தேவாதி தேவன், அது தெரியாதா? கண்ணீர் மல்க வரதனிடமிருந்து பிரியாவிடை பெறுகின்றார் ராமானுஷர். இனி தொண்டை மண்டலத்திலிருந்து திருவரங்கத்திற்கு சென்றாரேயானால் எப்பொழுது மறுபடியும் தொண்டை மண்டலத்திற்கு திரும்புவாரோ தெரியவில்லை. மிதிலையிலிருந்து அயோத்திக்கு வந்த சீதை மறுபடியும் மிதிலைக்கு சென்றதாக சரித்திரம் இல்லையே. குண்டினபுரத்தில் இருந்து துவாரகைக்கு வந்த ருக்மிணி பிராட்டி மறுபடியும் தன் பிறந்தகத்திற்கு சென்றதாக சரித்திரம் இல்லையே. ராமானுஜருடைய சரித்திரத்தில் என்ன நடக்கப் போகிறது? திக்கு நோக்கி திரும்பி திரும்பியே தேவராசன் கோயில் நோக்கியே புக்ககத்துக்கு போகின்ற பொன்னே போல் போகின்றார் யதிராசர். திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்கிறார். திக்கு நோக்கி திரும்பி திரும்பியே தேவராசன் கோயில் நோக்கியே புக்ககத்துக்கு போகின்ற பொன்னே போல் போகின்றார் யதிராசர். பிறந்தகத்திலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடியதான பெண்ணை போல யதிராசர் சென்று கொண்டிருக்கிறார். அதை பார்க்க முடியாமல் வரதனுடைய கண்ணீர் பார்வையை மறைத்துக் கொண்டிருக்கிறது. ராமானுஷர் யதிக்காக, ராமானுஷருக்காக இரண்டு ஆற்றுக்கு நடுவில் அழகிய மணவாளன் தன்னை அலங்கரித்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். இனி பொலிக 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 திருவரங்க திரு. அன்பர்களே, இப்பொழுது நாம் வரதனிடமிருந்து சற்றே விடை கொள்கிறோம். ஓர் அறிவு